ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லெந்து நாட்களின் துவக்கமாக ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். முதல் நாள் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு இரண்டாவது நாளாக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். குறிப்பாக 13ஆம் வசனத்திலிருந்து கூட நாம் பார்க்க முடியும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த 2025ஆம் வருஷத்தில் எனக்குள்ளே உணர்த்தப்பட்டு சிலுவையை பற்றியதான உபதேசம், அந்த உபதேசத்துக்குள் இருக்கிற சத்தியங்கள், சிலுவை அதனுடைய அர்த்தங்கள், இது யார் பயன்படுத்தினது, சிலுவைக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் என்ன, சிலுவைக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் என்ன, சிலுவையின் அனுபவங்கள் தேவையா என்று ஒரு ஆராய்ந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இதை ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணியிலிருந்து 8 வரைக்கும் பல வித்தியாசமான சரித்திர சம்பவங்களும் அதனுடைய முழு விவரங்களை ஜனங்கள் புரியும்படியாய் நேராக அவர்களை பார்த்து சொல்லுகிறோம். ஆனால் இந்த 40 நாளும் நீங்களும் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கடந்து போன பாதைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பல வசனங்களை கொண்டு ஒரு நாளும் ஒரு வசனமாக 10 நிமிஷம் தானே உங்களுக்கு அதை குறிப்பிட விரும்புகிறேன். வருஷம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும், என்னுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளணும், ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஜனங்களின் வாழ்க்கை மாற வேண்டும். பாவ சுபாவம் இருந்தாலும் பரிசுத்தரின் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதிலே குறிப்பா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அல்லது பழைய காரியம், ஆவிக்குரிய காரியம். இப்படி 2 விதங்களை மையமாக வைத்துதான் பவுல் இந்த விஷயங்களை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. கிருபையின் பிரமாணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அதன் மூலம் உண்டான விஷயங்கள். அப்ப பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் சொல்லும் போது இன்றைக்கும் அநேகர் ஆண்டவர் இயேசு கிருபையாய் சிலுவையிலே ஒரு மிகப்பெரிய
விடுதலையை கொடுத்து விட்டார். இந்த விடுதலையை உணராமல் இன்னும் பழைய பிரமாணத்தின் அடிமைக்குள்ளாகவே இருக்கிற நிலை இருக்கிறதினால்தான் அதை புரிந்து கொண்டு விடுதலை கொடுத்த இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், விடுதலையாய் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட போதனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசங்களாய் சபைகளுக்கு எழுதுகிறார். இத கொலோசே என்கிற திருச்சபைக்கு இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் பாவங்களிலேயும், பாவம் பயங்கரமானது, பாவம் அடிமைப்படுத்தக்கூடியது, பாவம் மரணத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள், பாவம். இது கொலோசே ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும். அப்போ நியாயப்பிரமாணம்னு சொன்னேன்னு, அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன செய்யணும், அன்றைக்கு ஆபிரகாம் மூலமாய் ஆண்டவர் ஒன்று சொன்னார், மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், மாம்ச அடையாளம். ஆனா இந்த இடத்துல சொல்றார், நீங்கள் அதை செய்யல, அது உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போனது, உங்களை அடிமைக்கு நேராய் கொண்டு போனது, நீங்க அதை செய்யல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அப்படி பாவத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாமையினாலே இருந்தபோது அது மரணத்திற்குள் அடைத்து போடப்பட்டு மரணம், பாவத்தோடு கூட அந்த மரணம் என்கிற உயிரற்று கிடக்கிற உயிரில்லாத நிலை, அந்த நிலையை ஆண்டவர் என்ன செய்தாராம், அதை அவரோடு கூட உயிர்ப்பித்து ஆண்டவர் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், மரித்தவர்களாய் இருந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 1, 5, 11 போன்ற வசனங்களை படிக்கும்போது விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் கொலோசையர் 1:11 எபேசியர் 1:7 என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கிறார், பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த விடுதலையை கொடுக்கிறார் என்பதாக அந்த வேத வாக்கியங்கள் குறிப்பிடப்படுகிறது. இங்கே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அப்ப அக்கிரமம் என்பது பாவம், தேவனை விட்டு பிரிக்கிற ஒன்று. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் அதை மன்னித்திருக்கிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்படின்னா நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணம்னு வரும்போது அது எதிராக, கட்டளையாக, விரோதமாக ஒரு கையெழுத்து போல இருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்தாராம், அதை அப்படியே குலைச்சு போட்டார். அந்த பிரமாணம் அது அல்ல. அதை அந்த பிரமாணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அதை குலைச்சிட்டாராம். அடுத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையிலே ஆணி அடித்து, என்ன ஆணி அடிச்சாங்க, இயேசு சிலுவையில் தொங்கினார், அவரை ஆணி அடித்து, அதாவது எதிராய் இருந்த காரியத்தை மாற்றி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தியாகத்தின் மூலமான ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். 15ஆம் வசனத்துல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் உரிந்து கொண்டு, அப்ப துரைத்தனம் அதிகாரம் என்பது பழைய பிரமாணம். அது ஆண்டவர் என்ன செஞ்சார், அதை எடுத்துட்டார், அதை உறிஞ்சி அதை அப்படியே எடுத்து போட்டாரு, வெளியரங்கமாக்கிட்டாரு. மறைவா இருந்ததை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்ப இந்த குறிக்கப்பட்ட 14ஆம் வசனத்துல பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை குலைத்தார் என்றும், அதே 14ஆம் வசனத்துல என்ன செய்தாரா, அதை எடுத்து போட்டார் என்றும்.
அதே 14ஆம் வசனத்துல சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டது என்றும், 15ஆம் வசனத்துல அதை அப்படியே உரிந்து கொண்டார் என்றும், அதே 15ஆம் வசனத்துல வெளியரங்கமா மாத்திட்டார் என்றும், கடைசியா சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13 படி, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்குள் இருக்கக்கூடாது. நம்முடைய பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், அடிமைதனங்கள், தாறுமாறாய் போன நிலைமைகள், இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அது மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கிருபையாய் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், மீட்பை தந்திருக்கிறார், இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்து நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த விடுதலையை அனுபவித்து வாழ இந்த சிலுவையை முக்கியப்படுத்தி, சிலுவையை வணங்காமல் சிலுவையில் மரித்த இயேசுவுக்கு மகிமை கொண்டு வர அவர் கொடுக்கும் உபதேசத்தை பின்பற்றி வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. கொஞ்சம் நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்றேன். இதை வசனம் அறிந்தவங்க இந்த வார்த்தையை பார்த்து படித்து புரிந்து தியானித்து பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கை வாழ தேவன் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.